வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்கின்றேன். நான் தமிழ்நாடு அரசோடு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஊரக வளர்ச்சித்துறை ககன்தீப் சிங் பேடி. கிராம் மக்கள் தங்களை ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்பு செய்வதற்கும் வளர்ச்சி பாதையில் கிராம் ஊராட்சியை கொண்டு செல்வதற்கும் உரிய உரிமைகளை அளிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாகும். அதற்காகவே ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் 2, 2021 அன்று மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் ஏப்ரல் 24, 2022 அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் செங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம ஊராட்சி கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே சுமார் 10,000 கிராம சபை கூட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு சிறப்பிப்பது வரலாற்றுக்கு சிறப்பு மிக்க நிகழ்வு ஆகும் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு பொருள்கள் விவாதத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக கிராம சபை கூட்டங்களை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களே, ஆணையர் திரு பொன்னையன் IAS அவர்களே, நிர்வாக இயக்குனர் திருமதி ரமண சரஸ்வதி IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள மதிப்பிற்குரிய பொதுமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்கிறது கிராமங்கள் தான். அதனால தான் நம்ம தேசத்தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமாக சொன்னார். அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும், கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும், கிராம நிர்வாகங்கள் வலிமையாக இருக்கணும்னு ஜனநாயகபூர்வமாக சிந்தித்து நாம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை. அதனால தான் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்களில் பங்கெடுத்தேன். உங்கள் ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போது 3வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், வேறு எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றது இல்லை. அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் முனைவர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல் நம்ம ஜனநாயக அமைப்போட அடித்தளமான கிராமங்களை உயர்த்த பணியாற்றி வரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களுக்கும்
திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்றைக்கும் மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்யன்னு நமக்கு கட்டளையிட்டு நம்மை எல்லாம் ஆளாக்கியவர். பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துகிறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை வழிநடத்தினார். தலைவர் கலைஞரின் வழித்தடத்தில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம், சமதர்மம் மற்ற சமூக நீதியை நிலைநாட்டி வருது. நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்கள் உருவாக்கின நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்கியிருக்கு. கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம். உங்களில் நிறைய பேர் சுய உதவி குழுக்களால் பயனடைஞ்சிருப்பீங்க. துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுடல் நிதி வழங்கியிருக்கிறேன். இதோட அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். நீங்கள் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் பஸ்ஸில் போகிறீங்களே, அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க. நீங்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசரமாக கிளம்புவீங்க. அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும். ஆனால் அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாகவும் சுவையாகவும் காலை உணவு கொடுக்குறோம். நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம். நம்ம பசங்க படித்து முன்னேறி வரணும்னு புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது. இதெல்லாம் முத்திரை திட்டங்கள். இதே போல் கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம். கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதைகளை கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம். அதுக்காக ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம். நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள், வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பேரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளில் 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து 2024-25 இதுவரை 99,453 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025-26 இன்றைய நிலையில் 78,312 வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே
முன்னேற்றத்தில் இருக்குது. அதே போல் சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் 2022 23ஆம் ஆண்டில் அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கோம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை, குடிநீர், பள்ளிக்கூடங்கள், நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது. தாயுமானவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களாக ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம சரியாக செஞ்சு நாம தான் நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உங்கள் முதலமைச்சராக உங்களில் ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும். எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும். இதை கிராம ஊராட்சிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போடு கண்காணிக்கணும். அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டம் முறையாக செயல்பட்டு வர்றதை கண்டிப்பாக உறுதி செய்யணும். இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையாக இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும். நம்ம வீடு குப்பை குளமாக இருந்தால் சும்மாவா இருப்போம்? நம்ம எல்லாரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம். அதை சுத்தமாக வச்சுக்கிற பொறுப்பு நமக்குத்தானே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும். குப்பைகளை ஊராட்சிகளில் வர பேட்டரி வண்டிகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும். கண்ட இடத்துல குப்பை போடுறத தவிர்க்கணும். ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது, கழிவுநீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்சா, இதையெல்லாம் சிஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம்தான் அடிப்படை. மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதனால் நம்ம கிராமங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது. அடுத்து புவி வெப்பமடைதல் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போவெல்லாம் முன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை. இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம். இது பற்றிய விழிப்புணர்வும் கிராம மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்படணும். அடுத்து மக்களோட முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை. பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து செலவழிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது. இதனால தான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும். இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. எனவே இதுக்காக அரசும் ஊராட்சியும் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். வீதிகள், குடிநீர், மின்சாரம், வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை உடனே செயல்படுத்தணும். ஒவ்வொரு ஊராட்சியிலையும் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போட சிறப்பு குழுக்களை அமைச்சு அவசரகால நடவடிக்கைகளை திட்டமிடணும். இதனால் பேரிடர் நேரங்களில் ஏற்படுகிற
இடர்பாடுகளை குறைக்கலாம். அடுத்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம், நிதி மேலாண்மை வெளிப்படையாக இருக்கணும். கிராம சபை மூலம் வரவு செலவு கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு மக்கள் தெரிஞ்சிக்கிற வகையில் தகவல் பகிரப்படணும். இந்த கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். நம்ம கிராமங்கள் தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிற முக்கிய அங்கமாக இருந்து வருது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்கிற அரசு இது. கிராமத்தின் வலிமை தான் மாநிலத்தின் வலிமைன்னு நம்ம செயல்பாடுகளால் நிரூபித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.